அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசுந்தங்களே, நாள்பட்ட வியாதிகளால் நோய்களால் கஷ்டப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. கேது பகவானுடைய அருள் கிடைச்சிச்சுன்னா உங்கள் நோய்கள் அத்துணையும் நிச்சயமாக நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும். அதுக்கு ஒரு தீபம் ஏற்றும் வழிமுறையை சொல்லித்தர போகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆனந்த ஒளி டிவி. இந்த டிவியில் உங்களுக்கு தேவையான ஆன்மீக பரிகாரங்கள், உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கும் பரிகாரங்கள், தீபமேற்றும் வழிமுறைகள், பூஜை முறைகள் அனைத்தும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கேன். இந்த சேனல் புதிய யூடியூப் சேனல். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த சேனலில் தரக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். 18/6/2026 ஆனி 4 வியாழக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றணும். மாலை 7 மணிக்கு மேலே இரவு 10:30 மணிக்குள் இந்த தீபம் உங்கள் வீட்டில் ஏற்ற வேண்டும். குறைந்தபட்சம் 1 மணி நேரம் தீபம் ஏற்றினால் போதும். ஒரு சிறிய தட்டில் அருகம்புல் பரப்பி அதன் இடையே ஒரு விளக்கு வையுங்கள். அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரியட்டும். அந்த விளக்கில் தீப எண்ணெயாக நமது அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்கள், அல்லது நெய் ஊற்றிக் கொள்ளுங்கள். நமது கைலாசா தீப எண்ணெய்ங்கிறது 5 எண்ணெய்களின் வேத சங்கமம் மற்றும் 108 மூலிகைகளின் சங்கமம். முறைப்படி இந்த தீப எண்ணெய் தயார் செய்து யாகசாலையில் வைத்து வழங்குகின்றோம். இந்த தீப எண்ணெய் உங்கள் வீட்டை கோயிலாக மாற்றும். தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். வாட்ஸ்அப் எண் டிஸ்பிளேல தரப்பட்டுள்ளது. அவ்வாறு இந்த தீபம் ஏற்றி முடித்த பிறகு அந்த தீபத்தின் சுடரொளியில் விநாயகப் பெருமானை தரிசனம் செய்யுங்கள். தரிசனம் செய்து ஓம் கம் கணபதையே நமக அப்படின்னு 3 முறை சொல்லிவிட்டு அந்த தீபத்தை தொட்டு வணங்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகலாம். ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரியட்டும். அதன் பிறகு அந்த தீபத்தை குளிர் வச்சுங்க. அந்த அருகம்புல் வீட்டில் எடுத்து வச்சுருங்க பூஜை அறையில். மறுநாள் அதை எடுத்து அப்புறப்படுத்திடலாம். இந்த அருகம்புல் தீபம் கேது பகவானின் அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். அந்த கேது பகவானின் அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்களது நாள்பட்ட வியாதிகள் அனைத்தும் நீங்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நம்பிக்கையோடு செய்தால் நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு தீபமேற்றும் வழிமுறையில் உங்களை சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.